எப்படி பார்க்கவே எப்படி அப்படி இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் போயிட்டு டேரக்டா மெசேஜ் போட்டேன், 1v1 தோக்குறவங்க சமைச்சு தரணும். எனக்கு டீ கூட போட தெரியாது, பட் கான்பிடன்ஸ். மெசேஜ் போட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஓகே டீல் அப்படின்னு எனக்கு ரிப்ளை வருது. இந்த மெசேஜ் வரப்போதான் நான் வந்து ஈரோட்ல ஒரு ஃபாலோவரோட விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகேவா, அவர் சொல்றாரு நான் ஈரோடு தான் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நானும் ஈரோட்ல தான் இருக்கேன், வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. சரி வாங்க ப்ரோ வீட்டுக்கு வந்துருங்க, மேட்ச் போடுவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரே ஜாலி, ஒரே நாள்ல 2 கண்டென்ட். சரி சூப்பர் அப்படின்னு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். கேம் ஸ்டார்ட் ஆகுது, பெஸ்ட் ஆஃப் 3. அப்படியே ஃபாலோ போட்டு விட்டுருங்க. முதல் கேம் அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டே ஜாலியா விளையாண்டு இருந்தோம். கரெக்டா ஒரு பொசிஷன்ல அவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நானும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் 5 நிமிஷம் யோசிச்சுட்டே இருக்கோம். என்னத்த யோசிக்கிறோன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்காரு, பயங்கரமா கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு உட்காந்துட்டே இருக்காரு, நானும் உட்காந்துட்டே இருக்கேன். 2 பேரும் மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு எனக்கு கடுப்பாச்சு, என்னையா இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, மூவ் பண்ணுங்க அப்படின்னு. நானும் ஆடணும் 10 நிமிஷமா இப்படியே உட்காந்தே இருந்திருக்கோம். 2 பேரும் ஒரு வழியா மூவ் பண்ணிட்டாரு. அப்படி இப்படின்னு செக்லாம் போட்டு மேட் அடிச்சிட்டேன். 2வது கேம் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நான் அவருக்கு செக் வச்சேன். அவர் என்ன நினைச்சிட்டாரு, குயினை விட்டுட்டான் அப்படின்னு குயின் அடிச்சிட்டாரு. என்ன ப்ரோ குயினை விட்டீங்க அப்படின்னு குயின் அடிச்சிட்டாரு. குயினை அடிச்சோட நான் சொல்றேன் ப்ரோ அது செக் வச்சிருக்கப்ப கிக்கு தானே நகர்த்தணும், குயின்லாம் அடிக்க முடியாதுன்னு அவர் அப்படின்னு. ஆனா என் குயின் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, யதார்த்தமா ஒரு செக் வச்சு தவிச்சிட்டேன். 2வது கேமும் ஜெயிச்சிட்டேன், 2 கேமும் ஜெயிச்சாச்சு. சாப்பாடு கன்ஃபார்ம் குடு, சாப்பாடு குடு. இப்ப முடியாது, ஃபாலோவர்ஸ்ட்ட கேளுங்க, அவங்க என்ன சாப்பாடு சொல்றாங்களோ அதை நான் செஞ்சு நானே வந்து கோயம்புத்தூர்ல கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால இந்த வீடியோ கீழே இந்த ஓட் போடுற மாதிரி இருக்கும் தெரியுமா, நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த 2ல ஏதாவது ஒன்று ஓட் பண்ணுங்க. சாப்பாடு அவர்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். ஓசி சாப்பாடு.